ஹலோ வியூவர்ஸ், நம்ம ஆஃபர் 360 சேனலில் ஆன்லைன் ஆஃபர் ஆஃப்லைன் ஆஃபர்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் ஆஃப்லைன் சர்வீஸஸும் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். இந்த வீடியோவில் ஒரு ட்ரோனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். எப்படி ஏன் வந்து ட்ரோனை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம நார்மலாகவே மெஷர் பண்ணிக்கலாமே, நிறைய அக்சசரிஸ் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சில இடம்லாம் நம்மளால் அக்சஸே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தண்ணி மழைன்னு சொல்ல நார்மலாக ஒரு முள்வேலியாக இருந்தால் கூட நம்மளால் அக்சஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது கஷ்டம். டேப்பாக இருக்கட்டும், லென்ஸாக இருக்கட்டும். லென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை தாண்டி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ண முடியாது. பட் ட்ரோனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் அவே தான் நாங்கள் இருந்தது அக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணணும், இல்லை உங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக இருக்குது, இல்லை வட்டமாக இருக்குது, இல்லைனா முக்கோணமாக இருக்குன்னு எப்படி இருந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ண முடியும். எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் வந்து உங்களால் மெஷர் பண்ண முடியும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி மலை எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா ப்ளஸ் வந்து சர்வேயர் வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும்னு சொல்லிவிட்டு உங்கள் இடம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் அந்த இடம் சர்வேயர் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் அக்சஸ் பண்ணலை, இல்லை ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன்லாம் சிலவங்களாம் இடம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துலேருந்து பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து எவ்வளோ உள்ளே வந்திருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர்லாம் தெரியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வேயரை கூப்பிட்டு மெஷர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் ஈஸியாக நீங்கள் மெஷர் பண்ணிடலாம் வித்தின் ஃபியூ மினிட்ஸில். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். உடனே ஸ்ட்ரீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு எதுக்கு ட்ரோன் கேமராலாம் கேட்காதீங்க. பைக்கோட ஓடோமீட்டர் வச்சு கூட மெஷர் பண்ணலாம். இன்றைக்கி இருக்க ஸ்மார்ட் வாட்ச் கூட வச்சு மெஷர் பண்ணலாம். மொபைல் வச்சு கூட மெஷர் பண்ணலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த சர்வேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து ட்ரோனை நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரோன் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. 10 மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட சென்டர் பாயிண்டில் இருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் கொண்டு போக போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 80 மீட்டர் வரைக்கும் கொண்டு போக போகிறேன். நான் ஏற்கனவே மெஷர் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வே நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷனுக்காக பண்ணேன். இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ்ன்றதில் கரெக்டாக தெரியும். ஸோ இப்போது உங்கள்கிட்ட நார்மலாக நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இங்கே 80 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாதி வந்து 40 மீட்டர்னு சொல்லலாம். பட் என்கிட்ட வீடியோ டேட்டா இருக்கிறதுனால நான் என்ன சொல்லலாம்னு கேட்டால், இந்த வீடு வரைக்கும் வந்து 50 மீட்டர்ன்றதை என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேமரா வைக்கலான்றதை ஒரு வீடியோ டேட்டா வச்சு உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு பிளான் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த சர்வே பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து இப்போ நான் இருக்க இடத்துலேருந்து 63 மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 64 மீட்டர். ஹைட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் மெயின். நீங்கள் டிஸ்டன்ஸை தான் பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 91 மீட்டர் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரம்லாம் இருக்குன்றதுனால ஹைட் ஏற்றுறேன். ஸோ ஹைட் ஏற்றுறதுனால வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தெரியும் பி மோட். இப்போ நான் இதை வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் நான் சேஞ்ச் பண்ணாலும் இன்னும் ஸ்பீடாக வந்து இதை நான் மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நான் மெஷர் பண்ணணுன்னாலும் மெஷர் பண்ண முடியும். அது எந்த ஷேப்பில், அன்ஈவன் ஷேப் எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணுறது ஒரு 100ன்னு வச்சுங்களேன். ரைட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணுறது ஒரு 70 இல்லை 80ன்னு வச்சுங்களேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 180 மீட்டர்ன்றதை அக்யூரேட் வேல்யூவாக என்னால் சொல்ல முடியும். ப்ளஸ் வீடியோ டேட்டாவும் ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த மெத்தட் மூலிமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.